பாகம் 11. வானதி சொல்லும்போது கோபமடைந்த அந்திரன் செந்தூரா சொல்லவும் இன்னுமே யோசனையானான். ஆனால் ரமணாவிற்கு தன் அக்காவை குறை சொல்வது பிடிக்கவில்லை. இவர்கள் இருவரும் யோசித்தபடி இருக்க செந்தூராவிற்கோ விதார்த் மீதான சந்தேகம் உறுதியானது. நிச்சயமாக தேவகியின் கொலையிலும் இங்கு மசாலாக்களில் நடைபெறும் குளறுபடிகளிலும் அவனது நடத்தை மீதான சந்தேகம் வந்தது. இந்த 4 மாதங்களில் சுரேகா ஒரு தடவை கூட வந்ததில்லை. அவளை செந்தூரா பார்த்ததும் இல்லை. என்ன யோசனை மேம் என்றபடி வந்து நின்றாள் நதியா. மதிய உணவு இடைவேளை, அதனால் உணவருந்த அமர்ந்திருந்தனர். சுரேகா மேடமை பார்த்துருக்கியா நீ என்று கேட்க, பார்த்துருக்கேன் என்றார். எப்போ, எங்கே எனும்போதே அங்கே திலகா வர, போன தடவை ஃபங்க்ஷனில் பார்த்தேன், வருஷம் இங்கே ஃபங்க்ஷன் வைப்பாங்க என்றதும், யாரை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க மேடம் என்று திலகா கேட்கவும், சுரேகா மேடத்தை கேட்குறாங்க திலகா, நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், நீ தான் வருஷம் பார்த்துருப்பியே, அவங்கள பற்றி சொல்லேன் என்று திலகாவை ஊக்கினாள். அவங்க என்ன விழாவுக்கு வருவாங்க, அவ்வளவுதான் என்றாள் திலகா. அவ்வளவுதானா? யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா? அப்புறம் அவங்க எக்ஸ்போர்ட் டிவிஷனை மேனேஜ் பண்ணுறதா சொன்னாங்க என்று செந்தூரா கேட்க, ஓ அது பேருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டிவிஷனை விதாத் சார் தான் பார்க்குறாரு. தேவகி நிறைய தடவை சொல்லியிருக்கா, இவரே வராரு, அந்த மேடம் வந்தால் பரவாயில்லைன்னு என்றதும், ஏன் அப்படி என செந்தூரா கேட்க, அது என்று திலகா சுற்றி முற்றி பார்த்துவிட்டு, இந்த விதாத் பார்வையே சரி கிடையாது, ஒரு மாதிரி அடிக்கண்ணால் பார்ப்பாரு, மாதம் வந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு தான் போவார். ஆனால் நதியாவோட எந்திரனை பாருங்க என்று சொல்லவே நதியா அவளை நறுக்கின்று கிள்ளிவிட்டு, ஏய் அடிச்சேனா, என்ன எதுக்கு அந்த ரோபோ கூட கோத்து விடுற என்று நதியா முறைக்க, ஒன்றை தெரியாதாக்கும், கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுவேன், ஆனால் சார் எங்கே இருக்காரோ அங்கே நீ இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அந்த அந்திரன் சாரு உனக்காக சண்டையெல்லாம் போட்டு ஒருத்தனை இங்கேருந்து துரத்தலை என்று சொல்ல, அதுக்கு என் கூட கொத்தி விடுவியா என்றதும், அச்சோ உங்கள் சண்டையை விடுங்க, நீ விதாத் சார் பற்றி சொல்லு திலகா என்றாள் செந்தூரா. என்னத்த சொல்ல, எனக்கு என்னவோ அவர் பார்வையும் பிடிக்காது, ஆளையும் பிடிக்காது, ஆனால் சுரேகா மேடம் அவரை தெய்வம் ரேஞ்சுக்கு பார்ப்பாங்க, பேசுவாங்க என்றார். ஐயைய, அப்பா அவர் அந்த அம்மா லவ் பண்ணுறாங்களா என்ன செந்தூரா சந்தேகம் போல் கேட்க, புருஷனை யாராச்சும் லவ் பண்ணாமல் இருப்பாங்களா என்று திலகா கூறவுமே செந்தூரா நதியாவை பார்த்தாள். உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்று சிரித்த நதியா, வீட்டில் பொண்டாட்டி இருக்க இந்தால் என்ன மற்றவங்கள பார்த்து சொல்லிவிடுறான் என்க. அதான் எனக்கும் புரியல நதி, அதுவும் சுரேகா மேடம் விட்டா அவருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுவாங்க, அவ்வளவு பதிபக்தி பார்த்துக்கோ என்று திலகா சொல்லவும் செந்தூரா யோசித்தாள். அந்திரனிடத்தில் இதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அன்று மாலை தன் பணி முடிந்து ஸ்கூட்டி எடுக்க வந்தவளை வழிமறித்தான் ரமணா. அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக நிற்க, உங்ககிட்ட பேசணும் மேடம் என்றான் சற்று கோபமான குரலில். அஃபிஷியல் ஆர் பர்சனல் என்றால் அவனை பார்த்தபடியே. பர்சனல் தான் என்றான். என் சொந்த விஷயங்களை நான் அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதில்ல மிஸ்டர் ரமணா என்றாள் வேகமாக. அப்போ மற்றவங்க பர்சனலாக துருவி விசாரணை செய்யலாமா நீங்கள் என்று பட்டின்று கேட்க, நான் யாரை பற்றி கேட்டேன் என்று அவளும் கோபத்துடன் கேட்க, என் அக்கா சுரேகா பற்றி எதுக்கு விசாரிக்கிறீங்க என்று சொல்லென்று கேட்கவும், நான் கேட்டதை நீங்கள் எப்போ கேட்டீங்க ரமணா சார்? தென் உங்கள் அக்கா தான் அவங்கண்ணா, ஏன் சாதாரண ஒர்க்கராக நீங்கள் இங்கே இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, உங்கள் அக்கா சுரேகானா நீங்கள் அஷிதீப் சாரோட பையன் ரைட்? அவங்க பார்ட்னர்ஷிப் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஏன் இங்கே நார்மல் ஒர்க்கராக வேலைக்கு வந்தீங்க என்று சாட்டையாய் கேள்விகளை சுழற்றியவள், இதுக்கு நாங்கள் அவங்கள சந்தேகப்படலாமே சார் என்றாள். என்னை அண்ணா தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் வரலையே என்றான் வெடுக்கென்று. என்னையும் அதே உங்கள் அண்ணா தான் அப்பாயிண்ட் பண்ணார், எனக்கு அவர் என்ன டியூட்டி தந்தாரோ அதை நான் சரியாக செய்கிறேன், ஸோ எனி டவுட் ஆஸ்க் யுவர் பிரதர், அப்புறம் கொஞ்சம் தள்ளுங்க எனக்கு வேலை இருக்குது என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். ரமணா அவள் போகும் திசையை பார்த்து கொண்டிருக்க பிரஜனும் பீரும் அங்கே வந்து சேர்ந்தனர். அதே சமயத்தில் வேணுகோபாலன் வீட்டில் பெரும் பிரச்சனையே நடந்து கொண்டிருந்தது. இதோ பாருங்க மாமா, இனி நான் போஸ்டிங்கில் இருக்க மாட்டேன் என்று விதாத் சொல்லி கொண்டிருந்தான். அது உங்கள் இஷ்டம் விதாத் என அந்திரன் பட்டென்று சொல்லிவிட சுரேகா கண்களில் நீருடன் பார்த்தாள். பார்த்தீங்களா, இதுதான் அந்திரன். நான் இங்கே உங்களுக்காக சொந்த விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அஷி அங்கிளோட வீட்டுக்கு போகிறதே நிறுத்திட்டேன். அந்த வீட்டோட மருமகனா, ஆனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்.
என்னை விடுங்க, தாய்மாமன் பாசம். அதனால என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் சுரேகா, அவ பெத்தவங்களை விட்டுட்டு எனக்காக உங்க குடும்பத்தோட இருக்கா. யாருக்காக தெரியுமா? நான் உங்களுக்காகனா அவ எனக்காக நிற்கிறா. ஆனா உங்க பையன் பண்றது என்னமாம்மா? அவமானப்படுத்துறார் என கொந்தளித்தான். அந்திரன், வாட் இஸ் திஸ் என்று வேணுகோபாலன் சங்கடமாய் கேட்க, டேட், எனக்கு நம்ம கம்பெனி பழையபடி ஆகணும், அதனால சில மாற்றங்கள் செஞ்சேன். அது அவருக்கு பிடிக்கலனா நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் முழு சார்ஜும் எடுத்துக்க சொன்னீங்க. நான் முழுமையாக இறங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் யார் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளையாகவும் சரி, சுரேகா தீதி ஹஸ்பண்டாகவும் சரி, நான் எந்த மரியாதையும் குறைவும் வைக்க மாட்டேன். அது உங்களுக்கு, தீதிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பாபாஷா என்றவன், அவரை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரவழைப்பேன். என் தீதி அவங்க அப்பா கூட சந்தோஷமா இருக்கதை பார்ப்பேன் என்றான் ஸ்திரமாக. சுரேகா கண்களில் நீருடன் அவனை பார்த்து நின்றாள். வேணுகாபாலனோ, விதுக்கண்ணா, இது எல்லாம் சரியாகிடும். அந்திரன் உனக்கான மரியாதையை என்னைக்கும் குறைக்க மாட்டான், சரிதானே? இது நம்மோட சாம்ராஜ்யம் கண்ணா. அதுக்கு முன்னாடியே உன் ராஜ்யம்தான் அங்கே. இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அது சரியாகட்டும் என்றார். அந்திரனுக்கு அத்தனை கோபம் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தான் சுரேகாவிற்காக. அப்பா சொல்றாங்க தானேங்க, எல்லாம் சரியாகிடும். என் தம்பி என்னை விடமாட்டான், ஓகே என்று விதார்த்திடம் சுரேகா சொல்ல அவன் அமைதியாக நின்றான். வேணுகோபாலன் விதவிதமாக சமாதானம் செய்தும் விதாத் மசியாமல் நிற்க, இறுதியாக அந்திரனை மன்னிப்பு கேட்கும்படி வேணுகோபாலன் சொல்லவும் அதிர்ந்தான் அந்திரன். டேட், நான் எந்த மிஸ்டேக்கும் செய்யலை. யார்கிட்டையும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அண்ட் மோர் ஓவர் சாரி கேட்டு தான் அங்கே போஸ்டிங்கில் இருக்கணும்னா எனக்கு அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை என்றவன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். பார்த்துக்கோங்க மாமா, இங்கேயே இவ்வளவு வீம்பு பிடிக்கிறவன் ஆஃபீஸில் எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. அந்திரன் மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவன் பண்ணுற விஷயங்கள் மேலும் மேலே நம்ம பிஸ்னஸை தான் பாதிக்கும். இந்த தொழிலை வளர்த்தவன்ற முறையில் எனக்கும் அக்கறை உண்டு என்றான் வேகமாக. எனக்கு தெரியும் இதுக்கண்ணா, நான் அதிகிட்ட பேசுகிறேன் என்று வேணுகோபாலன் உருக சுரேகா நிம்மதியானாள். விதாத் கர்வமாக புன்னகைத்து கொண்டான். மனதில் அத்தனை வஞ்சம் இருந்தது அவனுக்கு. இவ்வளவு பேசின உனக்கு நான் வச்சிருக்கேன்டா ட்விஸ்ட், விதாத் கிட்டேயவா என்று எண்ணியவன், சுகா, நீ மாமா கூட இரு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. சாரி மாமா, உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன் என்று பதவிசாக சொல்லவுமே ஆதிலட்சுமிக்கும் வேணுகோபாலனுக்கும் அத்தனை மனம் குளிர்ந்தது. சாப்பிட்டு போலாம் மருமகனே என்ற ஆதியிடம், இல்லத்த, அம்மா வெயிட் பண்ணுவாங்க, நான் கோபமாக கிளம்பினேன்னு பதற்றத்தில் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப, அதுகிட்ட பேசணும் ஆதி என்று அவன் காதுபடவே சொல்லியிருந்தார் வேணு. இனி அந்திரன் வேணுகோபாலனை பார்த்து கொள்வார் என்ற நிம்மதியில் விதார்த் கிளம்பியிருக்க, அவனோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்று செந்தூராவிடம் வானதியிடம் விவாதித்து கொண்டிருந்தான். மட்டன் சுக்காவிற்கு வெங்காயத்தை வதக்கி கொண்டிருந்தாள் மெக்ரீன். மெக்ரீனு, ஏந்த பிரியாணிக்கு தாளிச்சு விட்டியா என்று பீரின் அம்மா கூடத்திலிருந்தே சத்தமிடவும், இன்னும் இல்லை மாமி, இதோ தாளிக்கிறேன் என்றவள் அடுப்பில் சிறிய வகை அண்டாவை ஏற்று போனாள். ஏந்த இரு இரு, முதல் சுக்காவை வறுத்துட்டு பிறகு தால்சாஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அடுப்பில் ஏற்றுவோம். இப்போ ஊற வச்ச அரிசியை வெள்ளை சோத்த பொங்கு பிரியாணிக்கு அதிகமாக ஊற வைக்கணும் என்றார் வேகமாக. எதுக்காம், ஆறு வராங்களா என்ன? வாரப்ப நீயே பாருந்த, இப்போ தள்ளு, நானே செய்கிறேன் என்று பரபரப்புடன் சமைக்க துவங்க. ஏன், எதுக்கு? அப்புறம் உங்கள் மாமா வந்து என்ன பேசவா? ஏற்கனவே ஆஸ்துமா போக ஒத்துக்காதுன்னு தானே நான் சமைக்கிறேன். சத்த நேரம் கம்முன்னு இருங்க என்று அதட்டவும், ஏட்டி, நான் சொன்ன கோவிப்ப வேற என்று தயங்க, ஏன் உம்ம செல்வம் மருமவ அந்த துபாய்க்காரி வாராளக்கும் என்றதும் பாவமாய் பார்த்தார் அவர். தானா வழியக்க வந்து நாளைக்கு வீட்டுக்கு வரேன் மாமின்னு போது நான் என்ன செய்யடி என்று சங்கடமாய் உரைக்க, அவளை என்ன நான் வரவேணாமன்னா சொன்னேன்? நபிஷா எனக்கு அக்கா, புரியுதா உமக்கு? மச்சான் விரும்புனா அதுக்குன்னு அவர் அதே நினைப்போடவா சுத்துவாரு? போய் வேலையை பாருங்க, எனக்கு எந்த கோபமும் இல்லை அவ மேலே என்றாள் வேகமாக. ஆனால் எனக்கு இருக்கு என்று கோபக்குரலில் பீர் முகமது அழுத்தமாய் உரைக்கவும் அதிர்ந்து நின்றது மெக்ரீன் மட்டுமல்ல, வெளியே நின்றிருந்த நபிஷாவும் தான். 2 பீர் முகமது அப்படி வந்து நிற்பான் என்று மெக்ரீனே யோசித்திடவில்லை. அத்தனை பேச்சு பேசியிருந்தான் அவன் பெற்றோரையும் மெக்ரீனையும். இங்க பாருமா, மாமி டாமின்னு எவ்வளவு வந்தா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. நீயும் தாண்டி, உன் அக்கானா உன் வீட்டோட உறவு கொண்டாடிக்கோ. இங்கே வந்து பல்ல காமிச்சிட்டு அவ நின்னா உனக்கு தான் அடி விழும் என்று மிரட்ட, கோப்பந்தான அவ வந்து நிற்கிறதுக்கு
நீ இவளை அடிப்பியா? போடடே, என் மருமவளை ஏதாவது சொல்லிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. நீ என்னடி இப்படியே நிற்கிறவ? அவனுக்கு பிடிக்கும் தானே இருள வருத்தவ, கொண்டாந்து கொடு. அவ வந்தாலாம், இவன் குதிச்சானா, உங்க ஓத்த கொண்டு போய் நொடாத்தில் எழுதி விடடா என்று அழுத்து கொண்டு சென்றார் பீரின் அம்மா. அவன் திட்டியதெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. நபிஷா வந்ததும் இவன் அறைக்குள் புகுந்து கொள்ள அவள் வந்து சீராடிவிட்டு சென்றாள். இவன் திட்டியதெல்லாம் தூசு போல தட்டிவிட்டவள் வழக்கமான தன் கணவனின் துபாய் இருப்பை பேசிவிட்டு கிளம்பி போனாள். பவுசு 10 காசு, அழகு 5 காசா என்று நொடித்து கொண்டு நகர்ந்தார் அவனின் அம்மா. மெக்ரீனோ, அவ போயிட்டா, வாங்க வந்து பிரியாணி ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க என்று சொல்லவும் தான் அவளை அத்தனை பேச்சு பேசியிருந்தான். ஏன் உன் அக்கா இங்க வந்தாள் என்று. போய் வந்தவளை கேளுங்க மச்சான், என்கிட்ட எகிரினா ஆச்சா? ஆமா, வீடு பார்த்தீங்களா இல்லையா என்று கேட்டதும் தான் அவன் பேச்சு அடங்கியது. இன்னும் கிடைக்கல என்றான் கொண்டு வந்த ஈரலை ருசி பார்த்தபடி. 6 மாசமாவா கிடைக்கல என்றவள், நீ வீடு பார்த்த லட்சணம் எல்லாம் பல்ல காட்டிடுச்சு, கூட்டிட்டு போக பிடிக்கலன்னா அதை நேரா சொல்லத்தானே என்று நொடித்து விட்டு போக, போட்டு கொடுத்துட்டானுங்க போலவே என்று நொந்தபடி எழுந்தான். இரவு தொழுகை முடிந்ததும் படுக்கையில் விழுந்தவனை பார்த்தபடி கீழேயே படுத்து உறங்கி போனாள் பெண்ணவள். இருளில் அவளது வரிவடிவம் அவனை ஈர்த்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு படுத்திருந்தான் அவளை பார்த்தபடி. எத்தனை பார்க்கிறாள், என் நலன் அவளுக்கு அத்தனை பெரிதா? ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. இவனை விட 7 வருடம் சிறிய பெண். 18 முடிந்து 19 தொடங்கியது. திருமணத்திற்கு 1 வாரம் முன்புதான். கல்லூரி படிப்பு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. பீர் முகமதுக்கு அவனது வீட்டில் பெண் தேடவும் அவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என தைரியமாகவே எல்லோர் முன்னிலும் சொல்லியிருந்தாள். இதனை யாருமே எதிர்பார்க்கவில்லை. நபிஷாவை அவன் விரும்பியது, அவளும் விரும்பியது எல்லாம் நேரடியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அரசல் புரசலாக தெரியும் இரு வீட்டாருக்கும். பீருக்கு வேலை கிடைத்ததும் திருமண பேச்சை துவங்கலாம் என்று நினைத்திருக்க, வெளியில் இருந்து நபிஷாவை துபாய் மாப்பிள்ளை பெண் கேட்டு வரவும் அவள் ஒப்புக்கொள்வாள் என்று நினைக்கவில்லை. துபாயில் கை நிறைய சம்பாதிக்கும் வரனையும் வேலை தேடி கொண்டிருக்கும் பீரையும் ஒப்பிட்டு பார்த்து தனக்கான துணை எதுவென்று தேர்வு செய்து கொண்டாள் அவள். மெக்ரீனுக்கோ அவளின் முடிவு அப்பட்டமான அதிர்ச்சி. தமக்கையிடம் பேசி புரிய வைக்க முயன்று தோற்றவள் இறுதியில் தானே பீரின் துணையாகி போனாள். தனக்காக நின்றவளை எப்படி அவனும் ஒதுக்குவதாம்? ஆனாலும் ஒதுங்கி நிற்க காரணம் அவளது படிப்பு மட்டுமே. எந்த சூழ்நிலையிலும் அவளது படிப்பு தன்னால் கெட்டுவிடக்கூடாதென்று நினைத்தான். மற்றொரு காரணம், தன் காதல் தோல்வி அவளை எந்த விதத்திலும் காயப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான். அனைத்தும் நண்பர்களின் கைங்கரியம். என்ன மச்சான், தூங்கலையா என்று கண்ணை கசிக்கொண்டு இழவும், தூங்கிட்டேன் என்று திரும்பி படுத்து கொண்டான். கூட்டி போக பிடிக்கலைன்னா விடுங்க மச்சான், நான் இங்க சமாளிச்சுப்பேன் என்றாள் மெல்லிய குரலில். தேங்க்ஸ் என்றவன் வேறு எதுவும் பேசிடவில்லை. நபிஷா அந்த அளவிற்கா இவன் மனதில் சிம்மாசனமிட்டுள்ளாள் என்ற சுணக்கம் அவனிடத்தில் கேட்க முடியுமா? சாமியாடி விடுவானே. விடியலில் தூக்கம் பாதி கலைந்த நிலையில் கன்னத்தில் அவன் அழுத்தமாய் முத்தமிடுவது போன்றதொரு நினைவு. சில நிமிடங்களுக்கு பிறகு கண் விழித்தவள் அவனை காணாது, கனவு காணறதே வேலையா போச்சடி உனக்கு என்று முணங்கிக் கொண்டே எழ, குளியல் அறைக்குள் மூச்சு வாங்க நின்றவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. கனவில்லடி என்றான் புன்னகையுடன் அவனுக்கே கேட்காத குரலில். விதார்த் அமைதியாக இருக்கவும் அவன் சமாதானமாகிவிட்டதாக எண்ணினார் வேணுகோபாலன். சுரேகாவும் அதையேதான் நினைத்தாள். அந்திரனுக்கோ ஏதோ திட்டம் தீட்டுகிறான் என்று புரிந்தது. அது சில நாட்களில் வெளியே வரவும் செய்தது. விதார்த்திடம் கோபத்துடன் உரைத்துவிட்டு வெளியேறியவன் கண்ணில் நதியாப்பட்டால் தனியாக. அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுப்பா, இனியும் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதில்லை. எல்லா செஷனிலும் புது ஆள் போட்டவன் இது நாள் வரையிலும் எக்ஸ்போர்ட் டிவிஷனை விட்டு வச்சிருந்தான். இப்போ அதை நேரடியாக அவனே கவனிக்க போறதா இன்னைக்கு வந்துட்டான். என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று கேட்க, எடுத்ததும் ரிசைன் பண்றது சரி வராதுப்பா என்று விதார்த் சொல்லி கொண்டிருந்தான். ஓகே, அப்போ பண்ணிடவா என்றவன், ரமணாவும் இங்கே தான் இருக்கான், பட் அடையாளத்தை காட்டாத மாதிரி என்றதும் எதிர்முனையில் அமைதி நிலவியது. அப்பா பேசுங்க என்றதும் அவர் சொன்ன வார்த்தையில் அதிர்ந்தான் விதார்த். அப்பா இது சரி வருமா என்று கேட்க, எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ சரி என்று இணைப்பை துண்டித்தான் அவன். நம்மோட அடுத்த டார்கெட் என்று யோசித்தவன் மனதில் வந்து நின்றனர் செந்தூராவும் நதியாவும். பர்ஃபெக்ட் சாய்ஸ் விது, இறங்கடா பார்த்துப்போம் என்றவன் மணிகண்டனை அழைத்தான். செந்தூரா தன் வீட்டிற்கு வந்திருந்தால் தந்தை அழைத்ததன் பேரில். எரிச்சல் வந்ததுதான், ஆனால் தன் பெற்றோரை அப்படியே விட முடியாதே.
தங்கை வனிதா வேறு 2 வாரங்களுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வருவதாக தகவல் சொன்னார் தாயார். ஏன் என்ற கேள்விக்கு பதிலாய் மாப்பிள்ளையோடு கோபித்து கொண்டு வந்து விடுகிறாள் அடிக்கடி என்று சொல்ல அதன் பொருட்டும் வீடு வந்திருந்தாள். அன்றுமே வனிதா அங்குதான் இருந்தாள். அழகு வண்ணம் எல்லாம் வெளிப்பார்வைக்கு வேண்டுமென்றால் பகட்டாக தெரியலாம். குணம் என்று ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை அத்தனை சிறப்பாகாது என்று சம்மட்டையால் அடித்து புரிய வைப்பது போல மனோவிற்கு புரிய வைத்திருந்தாள் வனிதா. நீயாக தேடிய பெண்தானே என்று கைவிட்டனர் அவனின் பெற்றோர். தனியாக இருந்து கொள்ளுங்கள் என்று திருமணமான 1 மாதத்தில் அனுப்பி வைத்து விட்டனர். இத்தனைக்கும் மூத்த மகன் மருமகளோடு 10 வருடங்களாக ஒன்றாக இருப்பவர்கள்தான். ஆனால் வனிதாவோடு ஒட்டவே முடியவில்லை. அவர்களால் அதனாலேயே இந்த முடிவை எடுத்திருந்தனர். உடம்ப பார்த்துக்கோங்கப்பா என்றவளிடம் மணி வந்திருக்காடி, பேசிட்டு வா என்றதும் எனக்கு தோணினா பேசிக்கிறேன் சரியா என்றால் அழுத்தமாக. சரி, சீக்கிரம் வேலையை விட்டுட்டு வா. கல்யாணம் எனும்போதே எரிச்சலுடன் எழுந்தவள் இதுக்குத்தான் வர சொன்னீங்களா என்று திட்டிவிட்டு செல்ல மனோ உள்ள வந்தான். அவ ப்ரொஃபஷன் புரியாம பேசாதீங்க அத்தை, தூரிக்கே தோணும் அப்போ கல்யாணம் பண்ணிப்பா என்று சொல்வது வெளியே வந்தவளுக்கு நன்றாகவே கேட்டது. நதியா என்றைக்கும் இல்லாமல் இன்று வெகு அமைதியாக நின்று இருந்தாள். என்ன நதி, அமைதியாகவே இருக்க, எதுவும் உடம்பு சரியில்லையா என வேலை முடிந்து வந்ததும் திலகா கேட்க, நத்திங் திலகா, கொஞ்சம் ஃபீவராக இருக்கு என்றவள், நான் ரூமுக்கு போகவா என்று கேட்க, தனியாக எப்படி போவ, செந்துரா மேடம் வேற இன்னும் வரலையே என்று சொல்லும்போதே அந்திரன் காரில் வந்து அவர்கள் முன் நின்றான். என்ன ஆச்சு, இன்னும் கிளம்பல திலகா என்று நதியை பாராமல் கேட்டிட, நதியா அவளை தடுக்க எத்தனையோ முயற்சி செய்தும், இதோ சார், நதி ஃபீவராக இருக்குன்னு சொன்னா, அதான் ஹாஸ்பிட்டல் என்று இழுத்தாலும் சொல்லிவிட்டாள். காரில் ஏறுங்க நதியா என்று சொல்ல அவளின் முகம் வெளியேறியது. இல்லை சார், பரவாயில்ல, மாத்திரை போட்டால் சரியாகிடும் என்று வேகமாய் திலகாவை இழுத்து கொண்டு நடந்தவளை கைப்பிடித்து இழுத்தவன், உட்காருங்க என்று சொல்லியபடி அவளை வலுக்கட்டாயமாக அமர வைத்து கதவை சாத்திவிட்டான். நீங்கள் கிளம்புங்க திலகா, நான் ட்ராப் பண்ணிடுறேன் என்றபடி வண்டியை ஸ்டார்ட் செய்ய நதியாவோ கதவை திறக்க முயற்சி செய்தாள். தட்ஸ் ஆட்டோமேட்டிக் லாக், எதையும் முயற்சி பண்ணாதீங்க என்றவன் வண்டியை புயல் வேகத்தில் ஓட்டினான். சார், வண்டி நிறுத்துங்க என அவள் சத்தமிட்டதெல்லாம் காற்றோடு கரைந்தது. ஆளரவமற்ற இடத்தில் வண்டி நிற்கவே கண்களை திறந்து பார்த்தாள் நதி. வண்டியை நிறுத்தியவன் அமைதியாக ஸ்ரீரங்கில் தாளம் தட்ட நதியோ அவனை பார்க்காமல் தலைகுனிந்திருந்தாள். நேற்று நடந்ததில் பயந்திருக்க, சோ ஃபீவர் என்று அழுத்தமாய் கேட்க, அதுக்கெல்லாம் இல்லை, நிஜமாவே எனக்கு டயர்ட், அதான் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு என்று கூறவுமே அவளை முறைத்தான். ஐ எம் சாரி என்றாள். எதுக்கு? எல்லாத்துக்குமே என்றாள் வேகமாக. அவளை இழுத்து அணைத்து கொண்டான் இறுக்கமாக. முதலில் அதிர்ந்தவள் பின் அவனோடு ஒன்றி போனாள். உங்க வானுக்கு தெரிஞ்சா என்று அவனை பார்த்து கொண்டே இழுக்க அவன் சிரித்தான். அவகிட்ட சொல்லிட்டேன். என்னன்னு? ஐ வில் ப்ரப்போஸ் சம்மொன் எல்ஸ்னு என்றதும் அவனை நிமிர்ந்து பார்த்திட, ஹே, சீரியஸ்லி சொல்லிட்டேன், அவளே ஓகே சொல்லிட்டாளே, உனக்கு தெரியாதா என்றான் நம்மட்ட சிரிப்புடன். எப்போ பாரு விளையாட்டு தான் உங்களுக்கு என்று திட்டியவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, ஓகே ஓகே சில், ஏன் இவ்வளவு கோபம் என்று அவளது கன்னத்தை தாங்கி பிடித்தபடி கேட்க, அவளது விழிகள் அழைப்புறுதலுடன் இருக்க, நம்ம தப்பு பண்ணுறோமா தவிப்புடன் வினவினாள். இதில் என்ன தப்பு இருக்கு? லவர்ஸ் தனியாக சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமா, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற என்றவன் அவள் இதழ்களில் முத்தமிட்டான். காய்ச்சலின் வெம்மை இதழ் வழியே அவனையும் தாக்கியது. பாகம் 13. நதியாவை வழிமறுத்து நின்றான் மணிகண்டன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? எரிச்சலாய் கேட்டபடி நகர, நேற்று சார் கூட ஓவர் ஆட்டமோ, என்ன கிசு என்று நாவால் தன் உதட்டை வருட நதியாவிற்கு அத்தனை ஆத்திரம். மரியாதையாக போயிடு, இல்லை செருப்படி கன்ஃபார்ம் உனக்கு என்று எச்சரித்தவளின் கையை பிடிக்கப் போக, கெட் லாஸ்ட் மணிகண்டன் என்று கையை பின்னிழுத்து கொண்டாள். என்னடி ஓவரா சீன் போடுற? நீ அந்திரன் சாரை சுற்றி சுற்றி வரும்போதே தெரியும்டி கரெக்ட் பண்ணிடுவேன்னு, அதான் அவன் இங்கேயே டேரா போட்டு உட்கார்ந்துருக்கான் என்று கூறிக்கொண்டே அவளை நோக்கி முன்னேற அதற்குள் திலகா வந்துவிட்டாள். நதி, இங்கே என்ன பண்ணுற? சார் குட் மார்னிங் என்று மணிகனிடம் சொல்லிவிட்டு, உன்னை சூப்பர்வைசர் கூப்பிட்றாங்க வா என்று அழைத்து கொண்டு செல்ல, ஹேய் இந்தாம்மா பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு இழுத்துட்டு போகிற என்று திலகாவிட மணிகண்டன் நிற்கிற. திலகா நிதானமாக திரும்பினாள். நீ பேசிட்டா இருந்த என்று புருவம் உயர்த்தி கேட்டவள், உன் பொண்டாடி நம்பர் என்கிட்ட தான் இருக்குது தெரியுமா? இப்போ நீ அவளை கையை பிடிச்சி இழுக்க போனியே, அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன்னு வையே என்று முறைத்தபடி சொல்ல மணிகண்டனுக்கு வியர்த்து வழிந்தது. நீ நீ என்ன பேசுகிற? அதெல்லாம் இல்லையே, நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் என தடுமாறினான் அவன். நதியா ஆத்திரமாய், பேசிக்கிட்டா இருந்த நீ என்று கேட்க,
போடா போ, போய் வேலை என்னவோ அதை பாரு, இல்லை சாவடிச்சிடுவேன் என்று எச்சரித்துவிட்டு நதியாவை அழைத்து சென்றாள் திலகா. தேங்க்ஸ் திலகா, நல்ல வேலை நீ வந்த என்று அவளை அணைக்கப் போக திலகா விலகி நின்றாள். சட்டென நதியாவின் முகம் மாறிவிட்டது. எத்தனை நாளாக இது நடக்குது நதி என்று அமர்த்தலாய் கேட்க, எது? உனக்கும் சாருக்கும் இடையில் லவ், அதை பற்றி சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம் என்றவள், சாருக்கு ஆள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றால் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி. திலகா, இதை பற்றி எதுவும் கேட்காத ப்ளீஸ், நானே சொல்கிறேன் என்று நதியா வேகமாய் சென்றுவிட திலகா பெருமூச்செறிந்தபடி நடந்தாள். ரமணா தன் தந்தையிடம் பேசி கொண்டிருந்தான். அன்று செந்திராவுடன் சண்டையிட்ட பிறகு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தான். தன் அக்காவையும் அவள் கணவனை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களையும் அவனால் ஏற்கவே முடியவில்லை. அதன் பொருட்டே சட்டென்று செந்தூராவுடன் சண்டைக்கு சென்றிருந்தான். அவள் கூற்றில் நியாயம் இருப்பது போல தோன்றினாலும் ஏற்க முடியவில்லை அவனால். குழப்பமான மனநிலையில் எப்போதும் பெற்றோரை தான் அதிகம் நாடுவான். அதன் பிறகுதான் நண்பர்களின் ஆலோசனை எல்லாம். செந்தூரா விஷயத்தில் பீரும் பிரச்சனும் அவள் சரியாக செயல்படுவதாகவே கூறியிருக்க, அனுபவத்தில் உயர்ந்தவர் தந்தையின் ஆலோசனை கேட்போம் என்றுதான் அவரை அழைத்திருந்தான். பாபாஷா, எல்லாம் நல்லா போகுது, ஆனால் அக்கா என்று இழுத்தான் தயக்கமாக. அஷதீப் அங்கே வேதனையாக முகம் சுருக்கினார். அவளுக்கு புரியல ரமன் என்றவர், சரி சொல்லு, அது எப்படி இருக்கான் என அவளாய் கேட்டார் அவர். நல்லா இருக்காரான்னு தெரியல பாபாஷா, வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார், முன்ன மாதிரி இல்லை. அப்புறம் இங்கே என்றவன் ஒரு நொடி பேச தயங்கினான். அதற்குள் ஷமிஷா கைபேசியை வாங்கி கொள்ள, உன் பையன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் என்று கிசுகிசுத்து விட்டு நகர்ந்தார் அஷதீப். கைபேசி வழி தங்கள் உரையாடல் கேட்காமல் இருக்க கைபேசியை மூடியபடி, உங்ககிட்ட சொன்னானா என்ன, போங்க போங்க என்று சிரித்தார். அன்று தமிழ்நாட்டிற்குத்தானே போக வேண்டும் என கேட்டவர் மகனிடம் தன் எண்ணத்தை பகிர்ந்தார். சண்டையிட்டு பிரிந்து வந்திருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவரை அங்கே உறுத்தி கொண்டே இருந்தது. மன அமைதியோடு சிந்தித்த பின்தான் உணர்ந்தார் விதார்த்திடம் பிரச்சனை இருப்பதை. 25 வருடங்களாக உடையாத நட்பு அவன் வந்த சில வருடங்களில் உடைந்து விட்டது. அதுவும் சுரேகாவை திருமணம் செய்து சில மாதங்களிலேயே இந்த பிரிவு. இந்த திருமணம் கூட வேணுகோபாலன் சுரேகா விரும்பியதால் மட்டுமே. இரண்டாவது, வேணுகோபாலன் மீதான நம்பிக்கை. அவர் விதார்த் மீது அபாரமான நம்பிக்கை வைத்திருந்தார். அந்திரனை விட ஒருபடி மேலேயே அவனை நம்பினார். நண்பனின் நம்பிக்கை பொய்யாகாது என்று நம்பிதான் மகளையே அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தார். இன்னொரு காரணம் சுரேகா. அவள் எதையும் அத்தனை சுலபத்தில் கேட்டிட மாட்டாள். ஆனால் விதார்த் மீதான காதல் அவளை தன்னாலேயே தன் தந்தையிடம் திருமணம் பற்றி பேச வைத்திருந்தது. இது நாள் வரையில் எல்லாம் சிறப்பாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அதனாலேயே நீ சென்று அந்திரனிடம் பேசு, அவனுக்கு உதவியாக இரு என்று கூறியிருந்தார். அதனாலேயே உடனேயே கிளம்பியிருந்தான் தமிழ்நாட்டிற்கு. மகனை அதட்டினாலும் அடக்கி வைத்தாலும் அவனின் உணர்வுகளை மிகச் சரியாக கணிப்பவர். அதனாலேயே இப்போது அவன் ஒரு நொடி தயங்கியதுமே கண்டு கொண்டார் மகனிடம் ஏதோ கள்ளத்தனம் ஒளிந்திருக்கிறது என்று. விதார்த் அந்த பங்களாவில் இருந்த போர்ட்டிகோவில் தன் BMW-வை நிறுத்தினான். வேதா விலாஸ் என்று பளபளத்த தங்க நிற தகட்டை பார்த்து கர்வமாய் முருவளித்தவன் உள்ளே சென்றான். வேதாஸ் டீ தூள், வேதாஸ் காஃபி என்று தமிழ்நாட்டில் பெயர் சொல்லும் அளவிற்கு வளர்ந்த நிறுவனத்தின் வாரிசு அவன். அந்திரனை விட அழகில் அறிவில் சிறந்தவன். ஆனால் கூடவே கொஞ்சம் குள்ளநரித்தனமும் மேல்தட்டு வர்க்கம் என்ற கர்வமும் ஒட்டியிருக்கும் இவனிடத்தில். அந்திரன் பிறப்பதற்கு முன்பே ஏவிஆர் குடும்பத்தில் வந்த அடுத்த தலைமுறை என கொண்டாடப்பட்டவன். அவனின் தாய் செந்தாமரை அப்படித்தான் கர்வம் கொள்வார். ஆனால் வேதநாயகத்திற்கோ அதில் துளியும் நம்பிக்கை கிடையாது. மகளுக்கு பிறந்த வாரிசு என்றும் அவ்வீட்டில் உரிமை கொண்டாட முடியாது. உறவாய் வேண்டுமானால் வந்து செல்லலாம் என்ற எண்ணத்தில் தீர்மானமாக இருந்தார். அவர் நினைத்தது போலத்தான் அந்திரன் பிறந்த பிறகும் நடந்தது. என்னதான் வளர்ச்சி, படிப்பு, முன்னேற்றம் என்றிருந்தாலும் இன்னும் ஆண் பிள்ளை வழி வாரிசுதானே அந்த வம்சத்தின் அடுத்த தலைமுறையாக கருதப்படுகிறது. அப்படித்தான் அங்கும் நடந்தது. ஆனாலும் வேணுகோபாலன் அந்த பாரபட்சம் எல்லாம் காட்டவில்லை, நினைக்கவும் இல்லை. அக்கா மகனை தன் பிள்ளையாக பார்த்தார். அந்திரனுக்கு முன்பே விதாத்தை தன் தொழிலில் இறக்கினார். இன்று வரையிலும் அந்த நிலைப்பாடு மாறாமல் தான் இருக்கிறார். ஆனால் அப்படியேதான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதே. வேதநாயகம் செந்தாமரை மனதிலும் விதாத் மனதிலும் தாங்கள் ஏவிஆர் மசாலாவின் உறவே தவிர உரிமையாளர்கள் அல்ல என்ற விஷயத்தை ஆழமாக பதித்தார்.
கூடவே வேணுகோபாலன் மீதான பாசத்திலும் விஷத்தை கலந்தார். அந்திரன் பிறந்த பிறகான சிறு சிறு விஷயங்களை கூட விதார்த் தன்னை ஒதுக்குவதற்காகவே செய்வது என்று நினைக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அது பொறாமையாக உருவெடுத்திருந்தது. அவன் வீட்டினுள் நுழையும் போதே கடுகடுவெனதான் இருந்தார் செந்தாமரை. அவரை பார்த்துவிட்டு அமைதியாக கடந்து செல்ல அவருக்கோ இன்னும் இன்னும் ஆத்திரம் ஏறியது. விதார்த் என்று அதட்டலாக அழைக்க அதே இடத்தில் நின்றான், திரும்பியும் பாராமல். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், பேசலாம் என்றான் நிதானத்தை இழுத்து பிடித்தபடி. ஏன் உள்ளே போனதும் உன் பொண்டாட்டி உனக்கு மந்திரிச்சு விடவா? அப்புறம் எங்கே என் பேச்சை கேட்கறது என்று முறுக்கிக்கொள்ள, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்கு வந்தால் இதே தொல்லை, எப்பவும் கேட்கறதானே? வரும் வரும், கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரும், போதுமா என்றான் அதட்டலாக. எப்படி, வானத்திலிருந்து குதிக்குமா என்று கோபத்தில் இறைந்தவரிடம், ஏன் வாசல் வழியாக வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு செல்ல செந்தாமரை மகனை குழப்பமாக பார்த்தார். உள்ளே சுரேகா அழுதபடி அமர்ந்திருக்க விதார்த் கோபமானான். வீட்டுக்கு வரும்போதே மாமியார் மருமக 2 பேரும் என்னை கோபப்படுத்த என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பீங்களா என்று பல்லை கடித்தவன், இனி வந்தாதானே என்று கையிலிருந்த லேப்டாப் பேக்கை தூக்கி கட்டிலில் வீசிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். ஏற்கனவே அவனுக்கான மாற்றுடை அங்கு தயாராக இருக்க அதை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவன் தனது பாக்கெட்டில் இருந்த கைபேசியை எடுத்தான். சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட குளியலறை அது. உள்ளே என்ன சத்தம் என்றாலும் வெளியே கேட்காது. ஹலோ பேப், வேர் ஆர் யூ என்றதும் எதிர்முனையில் என்ன சொல்லப்பட்டதோ அவன் முகம் பிரகாசமானது. இன்னும் 1/4 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று இனிப்பை துண்டித்துவிட்டு ஆடை மாற்றியவன் கோபமாய் இருப்பது போல முகத்தை வைத்து கொண்டு வெளியே வந்தான். எனக்கு வெளியே வேலை இருக்கு, நீ சாப்பிட்டு தூங்கு என்று நகர, விது என்று அழைத்தாள் சுரேகா. குரல் கம்மி போய் கிடந்தது. அத்தனை அழுதிருப்பாள் போல. இவ வேற எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு, மனுஷன் வந்தால் கொஞ்சமாவது சிரிச்ச முகமாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே என்று எரிச்சலுடன் பார்த்தவன் சட்டென தன் முகபாவனைகளை மாற்றிக்கொண்டு, என்னடா ரேக்கா, இதுக்கெல்லாமா அழுவாங்க? விடு, நம்ம பேபி வரும்போது வரட்டும், அவங்க பேசுனதெல்லாம் கணக்கில் வைக்காது சரியா என்று நெத்தியில் முற்றமிட்டு, கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன், ஒழுங்கா டின்னர் எடுத்துக்கணும், ஓகே என்று அவளின் கன்னத்தை தட்டியபடி வெளியே சென்று விட்டான். வெளியே சென்றவனின் கார் நேரே சென்று நின்றது ஒரு தனியான பங்களாவில். பாகம் 14. விதார்த் அங்கே நுழைந்ததும் ஒரு கர்ப்பிணி பெண் வரவேற்றாள் அவனை. வாவ் டால், அழகா இருக்கு என்று கண் சிமிட்டி சிரித்தவன் அவள் தோள் மீது கை போட்டபடி அழைத்து சென்றான். ஹே, என்ன இதை லைட் கூட போடாம மோகி என்றவன் அவன் கண்ணை கட்டவும் மெலிதாய் சிரித்தான். ஹோ சர்ப்ரைஸ் என்று சொல்லியபடி அவளின் கைப்பிடித்து நடக்க சற்று தூரம் சென்றதும் கண்கட்டை அவிழ்த்து விட்டாள். என்னவாம், ஒரே சர்ப்ரைசிங்காக இருக்கு என்று சிரித்தவனை, இன்னைக்கு நம்ம ப்ரொபோசல் டே என்றால் சற்றே தயக்கமான குரலில். சாரிம்மா, இந்த சுரேகாவால் எல்லாம் மறந்துடுது எனக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே அழுது வடிஞ்ச முகமாக நிற்கிறது பேசுறதுன்னு மூளையே வேலை செய்யவே விட மாட்டேங்கிறா. சோ சாரிடா என்று கண்ணம் பிடித்து செல்லம் கொஞ்சவே அவள் சற்று சமாதானமானாள். ஓகே ஓகே, இந்த நேரத்தில் அவளை பற்றி என்ன பேச்சு வேண்டியிருக்கு என்றவள், உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர், எல்லாம் உங்கள் ஃபேவரட் என்றாள் புன்னகையுடன். வாவ் மோகி, ரியலி 2 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் என்று அவளை விடுத்து உள்ளே சென்றான். அவனது கைபேசியோ சுரேகாவின் எண்ணெய் தாங்கி சினுங்கிக் கொண்டே இருந்தது. இவ வேற இம்ச என்று முனகியவளோ அழைப்பை துண்டித்து சைலண்டில் போட்டாள். அவன் வெளியே வந்ததுமே, ஃபோன் வந்துட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க, நான் டேபிளை ரெடி பண்ணுறேன் என்றாள். நீ ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத, நான் வரேன் என்றவன் சுரேகாவின் கைபேசி கலைத்து கடுகடுவென பேசினான். வெளியே வந்தால் கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது? புரியுதா சுரேகா உனக்கு? வீட்டுக்கு வந்தால் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழ வேண்டியது, வெளியே வந்தால் என்ன பண்ணுற, எங்கே இருக்குன்னு தொணக்க வேண்டியது. ஃபோனை வை, பிஸியாக இருக்கேன் என்று கத்திவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டான். ரமணாவும் செந்தூராவும் ஒரு மாலை நேர உணவகத்தில் அமர்ந்திருந்தனர். எல்லா டேபிள்களையும் ரமணாவே ரிசர்வ் செய்துவிட்டு வந்திருந்தான். செந்தூராவுடன் தனியே பேச வேண்டும் என்றுதான் இந்த ஏற்பாடு. அன்று சண்டையிட்ட பின்னர் செந்தூரா முன்பின் தெரியாத நபர் போல கிளம்பியிருந்தாலும் செந்தூரா அங்கு வேலை பார்க்கவும் அவளை அவ்வப்போது பார்க்கவும் வாய்ப்பு கிடைக்க என்னவோ அவளிடத்தில் தன் வசம் இழந்து கொண்டிருந்தான். தானே வழியே சென்று பேசும் தருணத்தையும் ஏற்படுத்தி கொண்டதும் தன் மனதை பற்றி அறிந்து கொண்டவன் நேரே பேசியது அவனது தாயிடம்தான். மாஷா,
எனக்கே தெரியாமல் அந்த பொண்ணு எங்கே போனாலும் பார்க்குறேன் மாஷா. எந்த பொண்ணையாவது நான் ஓரக்கனால பார்த்துருக்கேனா? ம், நகைபேட்டா என்று அவர் சிரிக்க, அதான் மாஷா டவுட்டு. இவளை நான் அப்படி தான் பார்க்குறேன். மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பா இந்த ஹை ப்ரெஷர் வந்தால் ஒரு ஃபீல் இருக்குமே, அது போல. அப்போது இது லவ் தானே கோபால் என்று கேட்க, அடே என் ஷம்மிக்கிட்ட என்ன பேசுகிற என்று தந்தையின் குரல் கேட்டதும், இவரும் கூட தான் இருக்காரா, இன்னும் போகலையா என முனைக்கபடி, பாபாஷா சொல்யூஷன் பத்தாவே, நான் நல்லாவே இல்லை தெரியுமா என்றான் பாவமாக. ஓகே ஓகே ரிலாக்ஸ், கண்ணை மூடி யோசி. உனக்கு 100% பிடிச்சா இங்கே நோ அப்ஜெக்ஷன் டிக்கனே என்று அசதீப் சொல்ல, ரமணா நிறைவாய் சிரித்தான். அதை நினைத்தபடி அமர்ந்திருக்க செந்தூரா அவனது சிந்தையை கலைத்தாள். சொல்லுங்க மிஸ்டர் ரமணா, என்ன பேசணும்? அன்னைக்கு மாதிரி சண்டை எதுவும் போடணுமா என்று கேட்டதும் ரமணா கீழே குனிந்து சிரித்தான். ஹலோ, எதுக்கு கூப்பிட்டீங்க அதான் சொல்லுங்க என்றதும் கிரீட்டிங் கார்டை நீட்ட செந்துராவிற்கு சிரிப்பு ஒரு பக்கம் மறுபக்கம் கோபம் வந்தது. என்னது இது என்றவளிடம், ஏங்க பார்த்தா தெரியலையா கார்டு, உங்களுக்கு கல்யாணமா, இன்வைட் பண்ணுறீங்களா என அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்க, இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா உங்களுக்கு? நான் 3 மாதம். எது, நீங்கள் 3 மாதமா? வாவ், மெடிக்கல் மிராக்கிள், கங்க்ராட்ஸ் மேன் என சிரிக்காமல் அவள் சொல்ல, அட பேச விடுங்க என்றவன், ஓகேங்க, நானே விலாவரியாக விளக்கமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ, இதுக்கு பதில் சொல்லுங்கள், தெளிவாக யோசித்து ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுங்க. அவன் கூறியதில் குழப்பமாய் விழித்தவள் பின் தெளிந்து சத்தமாய் சிரித்தாள். ஏங்க சிரிக்கிறீங்க என பாவமாக கேட்க, உலகத்திலேயே ஒன்றை மாதிரி டைம் கொடுத்தவன் விளக்கம் கொடுத்தவன் எவனும் இருக்க மாட்டான் என்றாள் கிண்டலாக. நானே முதல்ல இருக்கிறேனே, நீங்கள் பதில் சொல்லுங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு என்றான் சீரியஸாக. ஐ எம் ஏ ஜோக் டு யூ என்றாள் முறைப்பாக. ஏன் உங்களுக்கு அப்படியா தெரியுது, ஏன் இப்படி சொல்கிறீங்க என கேட்க, அவளோ இதுவரை காதல் யாரோ என்கிட்ட வந்து நின்னதில்லை. வாவ் சூப்பருங்க, அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு என மகிழ்ச்சியாக சொல்ல, ஏய் உனக்கு புரியுதா இல்லையா, இதுவரை ஏன் லவ் சொன்னதில்லைன்னா நான் குண்டா இருக்கேன், பார்க்க அழகா இல்லை, என்கிட்ட யாராவது லவ் சொல்வாங்களா, யோசிக்க மாட்டிங்களா, போங்க, நீங்கள் காமெடி பண்ண நானா கிடைச்சேன் என்று சத்தமிட்டால் கோபத்துடன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அழகா இல்லைன்னு நினச்சா நான் பொறுப்பாக முடியுமாங்க? ஏன் கண்ணுக்கு அழகாக தெரிகிறீங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சும்மா சும்மா ஞாபகத்துக்கு வந்தீங்க. ட்ரெயினில் பார்த்ததோடு உங்கள் முகம் மறந்து போயிருக்கணும் எனக்கு, ஆனால் மறக்கலையே. என்னவோ உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு, அதை சொல்ல வந்தால் ஓரா திட்டுறீங்க என படப்படத்தான் அவன். வெயிட், அப்போ என் கூட ட்ராவல் பண்ணது நீ தான், அன்றைக்கி பேசினப்ப ஏன் நீ இதை சொல்லலை? சுற்றும் முற்றும் பார்த்தவன், சாரிங்க, அது சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஒரு காரணமாக தான் சொல்லலை. அப்புறம் இந்த கெட்டப் என்று ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டி சுழற்சியவள் சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்க, அதுவும் காரணமாக தாங்க, சொல்கிறேனே, உங்களுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு ரைட் என்றவன், ஆமாம், இதை நீங்கள் அன்னைக்கே என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்று தயங்க, என்னன்னு ட்ரெயினில் வந்த முட்டாளே ஏன் வேஷம் போட்டிருக்கேன்னு கேட்கவா என்றால் சிரித்து கொண்டே. ஆனால் அநியாயத்து கலாய்க்கிறீங்களே, இவ்வளோ உரிமையாக கலாய்க்கிறவங்க லவ்வையும் சொல்லலாமே, பாவம் ஒரு அப்பாவி ஜீவன் சந்தோஷப்படும்ல என்றான் அவனும் விடாமல். அப்பாவி ஜீவனா, அது யாரு என பொருவம் உயர்த்தி கேட்டுட்டு, வேற யாரு, நான் தான் என்று சொல்ல பக்கென சிரித்து விட்டாள் செந்துரா. சற்று மட்டுப்பட்ட சிரிப்புடன் ப்ரப்போசலா கன்சிடர் பண்ணுறேன், பட் உடனே ஏற்றுக்கிறது கஷ்டம் என்று சொல்ல, பரவாயில்லை, கன்சிடர் பண்ணுற அளவுக்காவது ஒத்திட்டீங்களே, ஹாப்பிம்மா, பிடிக்கலைனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக கூற, ரமணாவோ சிரித்துக்கொண்டே, தெளிவு தான் நீங்கள், கண்டிப்பாக மாட்டேன் என்றான். அதில் ஒரு நொடி சுணங்கினாலும் சுதாரித்து கொண்டு, ஒரு டவுட் என்றார். கேளுங்க என்றான் புன்னகையாக. அந்த இடத்துல அழகழகா அவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள விட்டு என்ன ஏன்? விடிவி டயலாக் மாதிரி இருக்கு, நான் ஏன் ஜெஸியை லவ் பண்ணேன் அந்த மாதிரி என்று சிரித்தவன், ஸோ சேட், நீங்கள் தான் செந்துரான்னு பாடிக்கிட்டு மூளைக்குள் குறுக்க மறுக்க ஓடுனீங்க என்றான். ஹலோ கிண்டலா? பொதுவாக பசங்க செலக்ட் பண்ணுற பொண்ணுங்க ஒல்லி பெல்லியாக சிகப்பாக இருப்பாங்க, பட் என்ன என்று இழுக்க,
அது மாதிரி லவ் பண்ணி நான் உலக அழகி போட்டிக்காக அனுப்ப போகிறேன். ஏன் அப்படி இருக்க பொண்ணுங்க தான் அங்கே போகணுமா என்ன என்றாள் அவள் இடக்காக. அட, உலகத்தில் நடக்கிறத உதாரணமாக சொன்னீங்க, நீங்கள் வேற என்றவன். நானே பாவங்க, இத்தனை வருஷம் வாலிப வாழ்க்கையில் தடவையாக ஒரு பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகியிருக்கேன். அதை அனுபவிக்க விடுங்களேன், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே என்றான் கிண்டலாக. பேசியே கொள்றாளே, இவ வேண்டாம்னு சொல்வீங்கன்னு தான் என்று சிரித்தாள். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேனேக்கும், நானே ரொம்ப பேசுவேன். நீங்கள்லாம் கம்மியாக தான் பேசுகிறீங்க. இப்போ பேசுறது கூட என்னை ஆழம் பார்க்குறீங்க, ரைட் என்று சொல்ல, ஸ்மார்ட் என்றாள் மெச்சுதலாக. தேங்க்யூ என்றவன், ஓகே கிளம்புறேன், போய் சமைக்கணும் என எழுந்து கொண்டான். சமைக்கலாம் தெரியுமா ஆச்சரியத்துடன் கேட்க, ஓ, சுடுதண்ணி நல்லாவே வைப்பேன் என்று சிரிக்காமல் கூறியவனை போலியாக முறைத்தாள். ஜஸ்ட் ஜோக்மா, ரொட்டி சப்ஜி பண்ணிடுவேன், ரைஸ் கிரேவி ஓகேவா செய்வேன், மற்ற ஐட்டம்ஸ் பிரச்சனை பண்ணுவான் என்றான். இங்கே சாப்பிட்டீங்களே அது என்று கை காட்ட, பிரஜனுக்கு நான்வெஜ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன், இங்கே வெஜ் மட்டும் தான் கிடைக்கும் அதான் என்று விளக்கம் தர, ஹோ என்றபடி எழுந்து கொண்டார். ஓகே பாய் என கிளம்பியவன் சற்று தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து, ஹாய் டிம்பிள் என அழைக்க குழப்பமாய் பார்த்திட, அவளது கண்ணக்குழியை தொடுவது போல ஒற்றை விரலை நீட்டி செஞ்சவன் தொடாமலேயே, இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ஓன் ஸ்மைல் வாவ் சட்ஸ் கார்ஜியஸ் என கண் சிமிட்டி விட்டு செஞ்சவனை இமைக்க மறந்து பார்த்தாள் சிந்தூரா. அவ சிரிக்கதை பத்தியா குண்டு ராட்சசி மாதிரி என அத்தை மகன் ஒருவன் கிண்டல் செய்தது நினைவில் வந்து போனது. விதார்த் முறைப்பாக சுரேகாவை பார்த்து நின்றவன், வெளியே வேலை இருக்குன்னு சொன்னா புரியுதா உனக்கு? ஏன் ரேகா இப்படி பண்ற? ஒன்று நான் வரும்போது மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டு அழுதுட்டு இருக்காம இயல்பா இருங்க, இல்லையா சண்டை போட்டா ப்ளீஸ் இன்ஃபார்மிங் மீ, நான் வீட்டுக்கே வரல என்று எரிந்து விழுந்தான். சுரேகா சத்தம் இல்லாமல் அழுதாள். இதோ இந்த அழுமுஞ்சி தான் இரிட்டேட் பண்ணுது என்ன என்று குத்தி காட்ட, என் மனசு புரியலையா விதார்த், நான் எந்த மாதிரி எனும்போதே தயவு செய்து அதை பேசாதேன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். எஸ், தப்பு நடந்துடுச்சு, அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தா வாழ முடியாது சுரேகா, அதிலிருந்து வெளியே வா, நான் எப்போதோ வந்துட்டேன், மீண்டு வந்தவனை திரும்ப அதில் இழுக்காதே என்றான் கடுப்பாக. ஐ வில் ட்ரை விதோ பட் ஐ காண்ட் என்றவளை என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றான் விதார்த். செந்தூராவிடம் ரமணா தன் காதலை சொல்லி நாட்கள் கடந்துவிட்டிருந்தது. ஆனாலும் அவளை அவன் எந்தவித தொந்தரவும் செய்யவில்லை. அவளை பார்த்தால் ஒரு புன்னகையுடன் கடந்து விடுவான். இல்லை, சாப்பிட்டியா, ஒர்க் எப்படி போகுது என்று கேள்வியுடன் முடித்துக்கொள்வான். அவளும் சம்பிரதாயமாக பேசிவிட்டு நகர்ந்து விடுவாள். ஒரு வாரம் கழித்து இன்றுதான் அவளை வெளியே யாரிடமோ பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என்று அருகில் செல்ல செந்தூராவின் முகம் கோபமாய் இருப்பது போல தெரிந்தது அவனுக்கு. ஏன் கோபமா இருக்கா, அது யாரா இருக்கும் என்று யோசித்தபடி நிற்க அவனை அருகில் வரும்படி அழைத்தாள். என்ன நம்மள கூப்பிட்றா என யோசித்தபடி, என்னம்மா என்று பவ்யமாய் சென்று நிற்க அவள் முகத்தில் புன்னகை கீற்றும் விழுந்தது. இவர் ரமணா ரத்தோர், நீங்கள் கேட்டீங்களே உனக்கெல்லாம் யார் வருவான்னு, இதோ இவர் வருவார் என்று சொல்ல தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நின்றான் ரமணா. ஹோ, அப்போ இவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கியா என்று ஏளனமாய் கேட்க, ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என எச்சரித்தவன் செந்தூராவிடம் திரும்பி, யார் இவன் மனசே இல்லாமல் பேசுகிறான் என முகத்தை சுழித்தபடி கேட்க, சார் என் அத்தை மகன், எனக்கு இவருக்கு 2 வருஷம் முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தது என்றதும் திகைத்தான் ரமணா. ரொம்ப ரியாக்ட் ஆகாத, வெயிட் என்று அவனிடம் கிசுகிசுக்க ரமணா முகத்தை இயல்பாக்கி கொண்டான். அம்மாடி, உனக்கு ஒரு நல்லது நடக்கதான் தந்தையானவர் இறைஞ்சுதலாய் சொல்ல, ஏன் இப்போ என்ன கெட்டது நடந்துருச்சு எனக்கு என்று பழிச்சென்று கேட்டுவிட்டாள். நல்லதும் நடக்கலையே, தங்கை அவள் நக்கல் பேசினாள். இதை பாரு செந்து, நீ பிடிவாதம் பிடிக்காத, ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்க என்றார் அவளின் அண்ணன். யார் ஒத்துக்கலைன்னு சொன்னா என்றதும், அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் வாக்குவாதம் பண்ற நீ என கடிந்தும் கொண்ட அத்தை மகன், மாமா நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, செந்தி நீ வேலையை எழுதி கொடுத்துட்டு வா என்று கட்டளையிட, ஹே ஹே என்ன விட்டா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற என்று அமர்த்தலாய் அவனை அடக்கியவள், கல்யாணம் நடக்கும், பட் உனக்கும் எனக்கும் இல்லை, ரமணா வெட் செந்தூரா என்று சொல்ல ரமணாவின் முகம் பளிச்சென்று அகையது. பாருங்க உங்கள் பொண்ணு லட்சணத்தை, வெளியூரில் வந்து எவன் கூடவோ ஊர் சுற்றிட்டு இருக்கா, அவனும் அவன் தாடி மீசையும் என்று முகம் சுளித்தான் அவன்.
இது கொஞ்சம் கூட சரி கிடையாது சிந்தி. யாரையோ கை காட்டினா நாங்கள் அவனை உனக்கு கட்டி வைக்கணுமா? பார்த்தா வடநாட்டுக்காரன் மாதிரி இருக்கான். எந்த ஊரோ குளமோ கோத்திரமோ இன்று அன்னையவர் குதிக்க எல்லாம் மனுஷ குலம்தான். நீங்கள் எல்லாம் எப்படி என வாய் நிற்காமல் நக்கலடித்து விட்டான் ரமணா. அவனது கிண்டலில் செந்தூரா சிரித்துவிட மொத்த குடும்பமும் அவளை முறைத்தது. அப்பா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு என்ன குறைன்னு ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணீங்க? ஹா, உடல் எடை ஒரு குறைன்னு சொல்லிடாதீங்க. அது என்னுடைய குறை கிடையாது வாகு. என் உடம்பை என்னைக்கு என்னால் தூக்கி சுமக்க முடியலன்ற நிலை வருதோ அன்னைக்கு என் எடையை நான் குறைச்சிக்கிறேன். அதுவரை இதை பற்றி பேசாதீங்க. அதே போல் உங்கள் மக மேரேஜ்க்காக அலையவும் இல்லை. அதனால் கண்ட என்று நிறுத்தியவள், அதிகம் பேச வேண்டான்னு நினைக்கிறேன். உங்கள் அக்கா மகனை அழைச்சிட்டு நீங்கள் கிளம்பலாம் என்றாள் அழுத்தமாக. அப்போ இவன் கூட தான் இருப்பியா நீ? நான் ஒத்துக்கவே மாட்டேன் என அவளது அம்மா குதிக்க, உன்கிட்ட பர்மிஷன் கேட்டாதானே என்றவள் விறுவிறுவென்று சென்று விட்டாள். ரமணாவோ அங்கே ஒரு நொடி புரியாமல் நிற்க மீண்டும் வந்து அவனை இழுத்து சென்றாள். நான் வந்தா என் கூடவே வர வேண்டியது தானே என்று முறைக்க, உங்கள் அப்பா கிட்ட பேச நினைச்சேன் என்றான். என்னன்னு? நம்ம கல்யாணம் பற்றி தான் என்றான் அசட்டையாக. நானும் ஒத்துக்கவே இல்லையே என்று இலகுவாய் அவள் கூற, இப்போ அவங்க கிட்ட சொன்னியே என்றான் அதிர்வாக. அதை பற்றி நம்ம பேசலாம் ரமணா என்று கூற, அதான் ஒத்துக்கிட்டியே என்று அவன் புரியாமல் கேட்க, ரமணா நான் அவங்களுக்காக சும்மா சொன்னேன். என் பேர் எப்படி முழுசா தெரியும் என்று கேட்க, கிரீட்டிங் கார்டில் ரமணா ரத்தோர்னு சைன் பண்ணியிருந்த. மறுபடியும் மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேடா என்று நொந்து கொண்டான். சரிம்மா, இப்போ என்னை காட்டி என்னை மேரேஜ் பண்ண போகிறதா சொன்னல, அதுக்கு பதில் சொல்லு என்றிட, அதான் சொன்னேனே அவங்கள சமாளிக்கன்னு. ரமணாவிற்கு கோபம் வந்துவிடவே பொடிங் என கையை நீட்டி நாக்கை மடக்கி திட்டிவிட்டு செஞ்சவன் அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. செந்துரா சிரித்து கொண்டாள். உரிமையும் உணர்வுமாய் ஒருவன் எனக்காக நினைக்கும் போதே தேனாய் நினைத்தது அந்த நினைவு. நதியா ஏதோ யோசனையில் சிந்தனையிலே உழன்று கொண்டிருக்க திலகா அதை கண்டும் காணாதது போலவே வேலையை கவனித்தாள். செந்தூரா அவளை கவனித்துவிட்டு, என்ன நதி என்றதும் ஒன்றுமில்லை என தலையாட்டவள் இன்னும் சிந்தனை வயப்பட்டுத்தான் இருந்தாள். அந்திரன் அனைத்து தொழிலாளர்களையும் பணி முடிந்து காத்திருக்குமாறு சொன்னதாக கிஷோர் வந்து சொல்லிவிட்டு சென்றான். எதுக்காக எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க என செந்தூரா கேட்க, வருஷம் துவக்க விழா செலிப்ரேஷன் வைப்பாங்க, அதை பற்றி பேசவா இருக்கும் என்றாள் திலகா. அதை பற்றி பேச என்ன இருக்கு? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? இங்கே போட்டியெல்லாம் வைப்பாங்க. பாட்டு, டான்ஸ், கோலம், ஓட்டப்பந்தயம்னு நிறைய உண்டு. அன்னைக்கு முழுச சாப்பாடு, டீ, காஃபின்னு அமர்க்கலப்படும். கலகலப்பாக இருக்கும். அப்போ தான் நம்ம மேனேஜர்ஸ் ஆட்டமெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் கடுமையான போட்டியும் இருக்கும். ஜாலியாக போகும். 2-3 வருஷமாக எதுவும் நடக்கலை. கண்டிப்பாக இந்த தடவை நடத்தலாம்னு அந்திரன் சார் வந்த புதுசில் சொன்னாங்க என்றால் உற்சாகமாக. ஹோ சூப்பர், அப்போது நாங்களும் பார்க்கணும். என்ன நதி என்று செந்தூரா சொல்லவும் நதியிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க நதி? என்ன ஆச்சு உனக்கு என்று உழுக்க, அப்போதுதான் கனவில் இருந்து விழித்தது போல நதியா திருவென்று விழித்தாள். என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்க என்று பதற்றமாய் கேட்க, அப்போதும் எதுவும் கூற மறுத்துவிட்டாள். சரி, நீ ரூமுக்கு கிளம்பு, லீவ் எடுத்துக்கோ நதி என்றதும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் கிளம்பிவிட திலகா என்னவோ என்று பார்த்தாள். என்ன திலகா, இப்போ உங்களுக்கு என்ன யோசனை? அவ கூட நீங்களும் போகணுமா என்று கேட்டதும், மேடம் நான் ஒரு விஷயம் சொல்வேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என பீடிகை போட, நீ முதல்ல சொல்லு என்று ஊக்கினாள் செந்தூரா. அவளும் அந்திரன் சாரும் லவ் பண்ணுறாங்க போல என்றாள் மெல்லிய குரலில். செந்தூரா அதிரவெல்லாம் இல்லை. ஸோ வாட், இது அவங்க பர்சனல், நமக்கு எதுக்கு என்றாள் தீர்க்கமாக. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? சாருக்கு ஏற்கனவே ஆள் இருக்கிறதா சொன்னாங்க. நிச்சயம் கூட முடிந்ததா சொல்லியிருக்காங்களே. அப்போ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன? இல்லை நம்ம நதியை ஏமாத்திட்டா என்று கேட்டவள், அப்படி மட்டும் ஏமாத்தட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு என்று கோபமடைந்தாள். பரவாயில்ல திலகா, 6 மாதம் பழகினவளுக்காக எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்க என்று செந்தூரா பெருமிதமாக சொல்ல, திலகாவோ, என் ஃப்ரெண்ட்ஸ் மேடம், இது கூட செய்யலைனா எப்படி? அப்போது இவ்வளவு பெரிய பணக்காரனை விரும்பாதன்னு நீ சொல்லியிருக்கலாமே நதியா கிட்ட என்று கேட்க, அது எப்படி மேடம் கேட்குறது? அது அவள் மனசு சம்மந்தப்பட்டது இல்லையா என்று சொல்ல, செந்தூரா சிரிப்புடன்,
யூ ஆர் எ குட் ஃப்ரெண்ட் திலகா. அவளை எந்த நிலையிலும் கைவிட்டுடாத என்றாள் அழுத்தமாக. திலகாவோ, நான் ஏன் விட போறேன் என்று புரியாமல் கேட்க, இல்லை, அப்படி ஒரு சூழல் வந்தா சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அந்திரனின் அணைப்பில் இருந்தாள் வானதி. என்னம்மா ஓவர் டென்ஷனாக இருக்க? நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன் என அவளது முதுகை வருடியவன் உச்சந்தலையில் முத்தமிட்டான். தீரா, சம்திங் ராங்னு எனக்கு தோணிட்டே இருக்கு என்றாள். எதுவும் இல்லை, நீயா குழப்பிக்காத. இல்லை, நீங்கள் செந்தூராவை கூப்பிடுங்க, பேசுவோம், எல்லோரையும் தான் என்று கூறுவோமே. சரி என்று சம்மதித்தான் அந்திரன். ஓகே, டேக் ரெஸ்ட், நான் இப்போ வந்துட்டேன் என்று கிளம்பினான். அவன் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே அவனது கைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்து விழுந்தது. திறந்து பார்த்தான். நதி அனுப்பியிருந்தாள். ஐ எம் பிரெக்னன்ட் என்று.